வணக்கம் மக்களே. நம்மளோட சின்ன பண்ணையில் வந்து ஒரு சோகமான அப்டேட்டு. நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக நான் கிட்டத்தட்ட பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இருந்த கோழி இது. கொடுக்காமலே வச்சுருந்தேன் யார்கிட்டயும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இறந்து போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கோழி நம்மக்கிட்டே தான் இருக்குது. முட்டைகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக விடும் இந்த கோழி. எல்லா சைஸும் பெரிய முட்டைலாம் நம்ம இதில் விடுறதெல்லாம் இந்த பெரிய கோழி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பண்ணையில் இப்போ இதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் கூண்டு அடைச்சேன். இது உள்ளார நல்லா இரை எடுத்துகிட்டு உள்ளார தான் போச்சு. காலையிலையும் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருந்துச்சு. முட்டை விடுறதுக்கு இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் முட்டை விட வந்துச்சு. முட்டை விட்டுச்சு. டப்பு டப்புன்னு ரெக்கையை அடித்து கால் கையெல்லாம் இழுத்துன்னு செத்துடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஏதோ இது மாதிரி வந்துருந்துச்சு. செரிமானம் ஆகாததா இல்லை வந்து எதுவும் கடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முட்டை விடுறதுக்காக தான் நம்ம இதில் வந்துச்சு கூண்டில். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூட இருந்த கோழி. ஸோ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே பள்ளம் போட்டு அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டோம். ரொம்பவே கஷ்டமான இது. என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் சொல்ல முடியல. ஏன்னா நைட்டும் பார்த்தேன், பகல்லையும் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு இந்த வீடியோ கரெக்டாக ஷூட் பண்ணுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிக்கிட்டு இருந்த கோழி முட்டை விட வந்துச்சு. முட்டை விட்டுட்டு ரெக்கையை அடித்து செத்து போச்சுன்னா என்னால் நம்ப முடியல என்னன்ட்டு. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருங்கை கன்று ஒரு 2 கன்று நட்டு விட்ருக்கோம். ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி மக்களே, அடுத்த வீடியோ பார்ப்போம்.